உங்க வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க நீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடி தப்பா பேசுற நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து நான்லாம் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவனா ஜாலியா சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இன்ட்ரோவில் பார்த்ததை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி முக்காவாசி யூடியூப் சேனலில் வந்து இதை போட்டு அடித்து துவைச்சா இதை ஒரு பழைய நியூஸு. பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டப் காமெடி பார்க்க போகிறோம். பட் த ரியல் ஒன்ஸ். நம்ம வந்து சின்ன வயசில் கலக்க போகுது, எல்லாருமே கலக்க போகுது யார் பார்த்துருப்போம். எல்லா வீடியோவும் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டட் ஸ்டாண்டப் காமெடியன் மதுரை முத்து அண்ணனோட வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் யூடியூப்பில். அதை பார்த்து ஹவு பியூட்டிஃபுல் த ஸ்டாண்டப் காமெடிஸ் வேர் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வந்து ரீவிசிட் பண்ண போகிறோம். ஐ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்ளி என்ன சொல்கிறது, என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ ஆஃப் திஸ் இந்த சேனலாக இருக்க போகுது. ஏன்னா வந்து நீங்களும் நானும் மதுரை முத்து அண்ணனோட காமெடியை பார்த்து சிரிக்க போகிறோம். ஓகே, அஜித் கறி கொடுங்க அப்படின்னா தலைக்கறி அவருக்கு ஏன்னா ஒரு கிலோ அஜித் கறி தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கே அண்ணனோட ஜோக்கே வந்து அஜித் தலை அதை வச்சு தான் பேசிக்கான இவரோட வீடியோஸ்லாம் பார்த்தா நமக்கு இந்த கடி ஜோக்கெலாம் வந்து கொஞ்சம் தெரிய வந்ததே. ஒரு டிக்ஷனரியே போடலாம், அந்த அளவுக்கு வந்து போட்டுகிட்டே இருப்பார் அந்த டைமில். பார்க்கலாம். பிறப்பு இறப்பு இதுக்கு இடையில ஒரு சின்ன கேப்பு. இதை சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் பயன்படுத்த தெரியாதவன் அவன் எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்திருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எதுக்காக போகுது. ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி அண்ணா வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவார். மெயினாக வந்து யார் மனதையும் புண்படுத்தாமல் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஜோக்ஸ் இருக்கும். பஸ்ஸில் ஒரு அது வித்தியாசமா இருக்கும். நீங்க பஸ்ஸில் சின்ன பிள்ளை மட்டும் ஊருக்கு கூட்டு போறே கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட் அங்கிட்டு ஓடுறேன் அங்கே தவிரான், அவங்க அப்பா கோவந்துருச்சு, பேசாம ஒரு இடத்துல ஓங்கி அடிச்சு நான் மெட்ராஸ் வழி விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெது அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். எல்லாம் எப்படி நோக்கம் அவன் நோக்கம் பாருங்க. அந்த மாதிரி கோச்சிங் சமாளிக்க வேண்டியது. ஏன்னா நடு பஸ் ஸ்டாண்ட் யூரின் போயிட்டான், எல்கேஜி போய் அவங்களுக்கு பெரிய சொன்னார், இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போக கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கு அவன் சொல்றான் சும்மான போது பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் இருக்கான். அண்ணன் மைக் வச்சுன்னு சிரிக்கிறாரு. எழுத்துக்கள் பல வகைப்படும். ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்னா மூடி வச்சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி பொழிச்சுக்கிட்டு இருக்காரு பாவம். நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமா, ஒரே வாத்தியார் தானே, ஒரே ஸ்கூல் தானே. அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிற, நீ 15 மார்க் எடுக்கிற. அப்பா வேற இல்ல. இதுதான் சொல்ல போறாரு நினைச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து எக்ஸாம்ல போய் தூங்கிட்டான். ஐயோ, அப்போ வாத்தியார் கேட்டா, ஏன்டா இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது தூங்கிட்டு இருக்கிறேன்னா? இல்ல எங்க அப்பா தான் சொன்னாரு, கேள்வி தெரியலனா மூச்சு நிற்காதுன்னாரு. இதே போல அவங்க அப்பா கடைக்கு அனுப்பினார் சார். அதுலேருந்தே ஒரு ஜோக் எடுத்துட்டாரு இவர், அதுலேருந்து ஒரு ஜோக் எடுத்தாரு இவர், அதுலேருந்து இதே போல் அப்படின்னு அதுலேருந்து இவர் ஒரு ஜோக் எடுத்துட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடுறா, வேமா கறி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவன் வேமா போனா கடையில் போய் ஒரு கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா பார்த்துரும். அவருக்கு ஏன்னா ஒரு கிலோ அஜித் கறி தலைக்கறின்றத சுருக்குமா அஜித் கறி அப்படின்னா. ஓகே, இது வந்து கம்பைலேஷன். இது எவ்வளோ ஓகே, ஒரு 4 மினிட்ஸுக்கு பார்த்தோமா அதை. லைக் யாரையுமே ஹர்ட் பண்ணியோ இல்லை எதுவுமே வந்து தவறான வார்த்தைகளை கூறியோ அப்படிலாம் இல்லை. க்ரௌடில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ பக்கத்தில் வந்துருக்காரு அவர் தான் உங்கள் புருஷனா அப்படிலாம் வந்து அவர் வந்து அதுலேருந்து கண்டென்ட் எடுத்தோ எதுவுமே பேசலை. அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சர மாதிரியே அடித்து தள்ளிட்டார் அவர். அது அடுத்து பார்ப்போம். இது போக அவங்க அப்பா சொன்னா, எப்பா என்னப்பா நீ எல்லாரும் கல்யாணத்துக்கு கூட்டு போற, உன் கல்யாணத்துக்கு என்னைக்காச்சும் நீ கூட்டு போயிருக்கியா அப்படின்னா. அவர் கல்யாணத்துக்கு கூட்டு போனவே எப்படி வர முடியும்? ஒரே குழப்பம். அதை விட்டுட்டு அப்பா ஆளுங்களும் இருக்கிறாங்க. அது நீங்க தானே சார்? நான் இல்லப்பா, இருக்கிறாங்க. சரி சார், யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா. போடா ஒன்னாச்சும் பாஸ் பண்ணி தொலை, மேட்சதுக்கு அது ஒன்னாச்சும் உருப்படியாச்சு அப்படின்னு சொல்லி. டிப்பிக்கல் ஸ்கூல் காமெடிஸ் நண்பர்களே, டிப்பிக்கல் ஸ்கூல் டீச்சர் காமெடிஸ் இதெல்லாம் போக நான் ரொம்ப ரசிச்ச காமெடி எதுன்னா ஆபீஸ்ல நடக்கும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல அடே அப்பா மேனேஜர் கூப்பிட்டார், பீனா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காயா, யார் வந்தாலும் உள்ள பெர்மிஷன் தர, நான் கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு. இல்லை சார் வர்றவங்க கூட நண்பர்னு சொல்றாங்க, வர்றேன் அப்படித்தான் சொல்லுவான், நீ எவனையும் அலோ பண்ணாத, நான் ரெஸ்ட் எடுக்க பண்ணிட்டு உள்ள போயிட்டார். ஒரு அம்மா வந்துச்சு பீன்ட்ட வந்து மேனேஜரை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, நான் ஒரு ஒய்ஃப், வர்றவங்க கூட அப்படித்தான் சொல்றாங்க, நான் உன்னையும் அலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு. ஏன்னா என்ன கோணைட்டு இருக்குது. அப்புறம் அண்ணனோட அந்த தமிழ், மதுரை தமிழ், அந்த ஸ்லாங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா காமெடியிலையுமே லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் வந்து எப்படி உச்சரித்து எப்படி அதை சொல்கிறாரு, அதை எப்படி வந்து டெலிவர் பண்ணுறாரு காமெடி அப்படின்றது லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சுவலி மிரட்டி விட்டுருது. இது போக பஸ் ஸ்டாண்ட் நடக்கும் சில விஷயம். அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறேன்,
10ஆம் நம்பர் பஸ்க்கு ரொம்ப நேரம் வந்துகிட்டு இருந்தீங்களே, அப்புறம் என்ன செஞ்சீங்க? 5ஆம் நம்பர் பஸ்ல 2 போயிட்டு வந்தேன். அவன் எப்படி கணக்கு ஈக்குவல் பண்ணிருக்கான் பாருங்க. இப்போ பஸ்ல போவாங்க, பஸ்ல வெளியே காமெடியா இருக்கு. கடைசி சீட்ல உட்காந்துருக்க தம்பி தெப்பக்குளம் வந்துருச்சு இறங்கியா அப்படின்னு. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு இருக்கான். உன்னை தெப்பக்குளத்து இறங்கி நீச்சல் அடிக்க சொன்னார் அவரு. ஸ்டாப்ல வந்து இறங்கடாண்டா, அவன் உயிரை வாங்குறது. அப்பா சில்லறை இருக்கீங்க மட்டும் இறங்க அப்படின்றார் கண்டக்டர். 10 பிச்சை கரையாட்டான் வத ரியாக்ட் பண்ணுறதுக்கே டைம் கொடுக்காம லைனாக அடிக்கிறாருங்க. அப்படி என்ன சொல்கிறது, என்ன சொல்ல டப்புன்னு ஒன்றத்துலேருந்து போட்டு அடித்து தள்ளிட்டு இருக்காரு ஒரு பாட்டுன்னு. ஒரு ஆள் வந்து டாக்டர் எனக்கு நேற்று வந்த கனவு இன்னைக்கு வருது என்ன அப்படின்னு. இது மறு ஒளிபரப்பு அப்படி தானே திரும்ப வரும். இப்போ வேலையை பாருங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட்டம் ஓடி இருக்காங்க ஒரு நர்ஸை நோக்கி. இனி அந்த நர்ஸை நோக்கி எல்லா கூட்டம் ஓடுறாங்க அப்படின்னு. ரத்தம் தர்றதுக்கு பதிலாக முத்தம் தர்றவங்கள வாங்கிட்டாங்க. அவன் இதான் வாய்ப்புன்னு சொல்லி ஓடி இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஆள் கண்ணு மங்களா தெரிஞ்சுன்னு போனான். எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க. அது எல்லாரும் வந்து என்ன சொல்றது, ரொம்ப சிரிச்சுட்டு கை தட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. உண்மையாக சிரிக்கிறாங்க. யாரை வந்து காசு கொடுத்து வந்துட்டோமே அதுக்காக சிரிக்கணும், இவன் சொல்றதான் கேட்டு சிரிக்கணும் அப்படிலாம் இல்லை. டாக்டர் இந்த ஆப்ரேஷன் எவ்வளோ நேரத்தில் முடியும்? செத்த நேரத்தில் முடியும். நான் செத்த நேரத்துலையா? நோ முத்துனா கடைக்காரர் நியூஸ் பேப்பர் கொடுங்க அப்படின்னேன். பூரா தீர்ந்து வச்சு பார்ப்போம்டாரு. நாங்கள் 7 மணி தான் அதுக்கு நீ தீர்ந்து வச்சுன்றீங்க. இப்போ தான் கண்டனாயிரம் பேப்பர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா. 2007 காலண்டர் விடுங்க அப்படின்னா. 5 நாள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க. இப்போ எங்கிட்ட 1300 காலண்டர் தான் இருக்கு அப்படின்னா. அன்னைக்கு ஒரு ஆள் போய் வகுத்த வலின்னு தான் சொன்னான். வகுத்த வலி அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, நேரடியாக டாக்டர் போய் பாருங்க, அவர் மருந்து அளித்துருவார், அவருக்கு பணம் கொடுங்க. ஏன்னா டாக்டர் பிழைக்கணும் பாவம். அந்த சிட்டையை கொண்டு போய் மெடிக்கலில் விடுங்க, அவர் மருந்து மாத்திரை தருவார், அவருக்கும் பணத்தை கொடுங்க. ஏன்னா அந்த மனுஷன் பிழைக்கணும். அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து தலையை சுற்றி குப்பையில் தூக்கி போட்டுருங்க, ஏன்னா நீங்கள் பிழைக்கும்ல. சீமானுங்க இவர் எங்க பண்றீங்க. இது டிஷர்ட்ல கூட பாருங்க, அண்ணன் வந்து புலி சிம்பிள் வச்சிருக்கிறாரு, ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடாப்படுத்துறப்பாரு வாத்தியார் வந்துன்னு சொன்னார், ராமாயணத்தில் அந்த தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி, ஆனா அந்த மனுஷனுக்கு 8 வரல. ஏன் தெரியுமா? சொன்னேன் அதுல 6 காண்டம் இருக்குல்ல. ஓகே, டன் ஃபார் த டே. இந்த காமெடியோட நான் வந்து டன் ஃபார் த டே. ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் பிளேஸ் டு எண்ட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஹோல்சமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கும் டைம் இருந்தால் யூடியூப்பில் போய் பாருங்கள். இந்த மாடர்ன் டே ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் ஸ்டாண்டப் காமெடியும் போட்டு கொண்டுக்கிட்டு பார்க்குற நம்மளையும் வந்து வெறுப்பேற்றி என்னது கெட்ட வார்த்தையில் பேசி அதை ஒரு காமெடின்னு நினச்சி சிரிக்கிற ஒரு கூட்டம் வேறு. ஸ்டாண்டப் காமெடி வந்து அது கிடையாது. எனக்கு இதுதான் எனக்கு ஸ்டாண்டப் காமெடி. எந்த ஒரு வல்கர்னஸ் இல்லாமல், யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாமல், இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டப் காமெடிஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவரோட இது ஃபேவரட். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் இந்த வீடியோ போய் பாருங்கள். ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வியூக்கி. அன்பாப்புலர் ஒப்பீனியன்.